வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2015 ஆண்டு. மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றத்தின் விசேட அமர்வு இன்று முற்பகல் ஆரம்பமாக உள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதல்வர் இந்திய பிரதமரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 27ஆம் நாள் என்று நைஜீரியாவில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 50 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. பாராளுமன்றத்தின் விசேட அமர்வு இன்று முற்பகல் ஆரம்பமாக உள்ளது. அரசியலமைப்பு பேரவைக்கு பெயரிடப்பட்டுள்ள சிவில் பிரதிநிதிகளுக்கான பாராளுமன்றத்தின் அனுமதியை பெற்றுக் கொள்ளும் வகையில் இந்த அமர்வு நடத்தப்படுவதாக பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைய அரசியலமைப்பு பேரவை நியமிக்கப்பட உள்ளதாக பிரதி சபாநாயகர் கூறினார். இந்த பேரவைக்கு சிவில் பிரதிநிதிகளை நியமிப்பதற்கு முன்பதாக அதற்கான அனுமதியை பாராளுமன்றத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். இதற்கமையவே பாராளுமன்றத்தின் விசேட அமர்வு இன்று முற்பகல் 9:30க்கு ஆரம்பமாக உள்ளது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் வாகன தொடரணியின் 27ஆம் நாள் என்றாகும். சக்தி, சிரச, நியூஸ் ஃபர்ஸ்ட், கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளன. வாகன தொடரணியின் இன்றைய நாளுக்குரிய நிகழ்வுகள் இரத்தினபுரி நகரில் ஆரம்பிக்கப்பட்டு தெனியாவில் நிறைவு செய்யப்பட உள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் இன்றைய நாளுக்குரிய வாகன தொடரணி தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. வணக்கம் கிருஷாந்த். இனம், மதம், மொழி, கலாச்சாரங்கள் கடந்து அனைவரும் இலங்கையர் என்பதனை தரைசார் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியின் இன்றைய நாளுக்குரிய நிகழ்வுகள் ரத்தினபுரி நகரில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அந்த வகையில் இன்று காலை 9 மணியளவில் எங்களுடைய இன்றைய நாளுக்கான அனைத்து நிகழ்வுகளும் ரத்தினபுரி நகரில் ஆரம்பிக்கப்பட்டு அங்கிருந்து முற்பகல் 11 மணியளவில் எங்களுடைய வாகன தொடரணியானது களவான நகரை சென்றடைய எதிர்பார்த்திருக்கின்றது. தொடர்ந்து பிற்பகல் 2 மணியளவில் எங்களுடைய வாகன தொடரணியின் இன்றைய நாளுக்கான இறுதி இலக்கான தெனியாய நகரை சென்றடைவதற்கும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய இந்த புரட்சிகரமான ஒற்றுமை பயணத்தில் எங்களுடைய அனைத்து சொந்தங்களும் இணைந்து கொள்ள முடியும். குறிப்பாக கொழும்பு கோட்டையில் அமைக்கப்பட உள்ள சமாதான கோபுரத்துக்கான உங்களுடைய கிராமங்கள், நகரங்களின் பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினையும் உங்களுடைய கரங்களினால் வழங்கி வைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த உன்னதமான புரட்சிகர பயணத்தில் எங்களுடைய அனைத்து சொந்தங்களும் கலந்து கொள்ள முடியும். உங்களுடைய பிரதேசங்கள், நகரங்கள், கிராமங்களை எங்களுடைய வாகன தொடரணி கடக்கும் சந்தர்ப்பத்தில் தேசிய கொடிகளை கையில் ஏந்திய வண்ணம் வீதியின் இருமருங்கிற்கும் வருகை தந்து உங்களுடைய ஆசையினையும் ஆதரவினையும் எங்களுடைய வாகன தொடரணிக்கு வழங்க முடியும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு தொடர்ந்தும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் பிரஸ் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பிரஸ் செய்திகளுக்காக ரத்தினபுரியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராமேஸ்வரத்தை சேர்ந்த 14 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் அவர் பிரதமர் மோடிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் 18 படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு அழுத்தம் கொடுக்குமாறு ஜெயலலிதா ஜெயராம் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்களின் படகுகள் இலங்கையில் நீண்ட நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக முதல்வர் இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார்.
மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றமை கவலை அளிப்பதாகவும் தமிழக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இந்திய மத்திய அரசாங்கம் உறுதியான நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய பிரதமர் தனிப்பட்ட முறையில் தலையீடு செய்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு மற்றும் இலங்கை அதிகாரிகளுடன் தொடர்பினை ஏற்படுத்தி தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என ஜெயலலிதா ஜெயராமின் கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 14 பேரையும் எதிர்வரும் 12ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. முந்தல் பகுதியில் ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகத்தர் பட்டாணி ராசி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கடுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டிலிருந்து நேற்று நாடு திரும்பிய போது சந்தேக நபர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 33 வயதான சந்தேக நபர் வாழைச்சேனை காவத்துமனை பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரிடம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். பட்டாணி ராசிக் எனும் குறித்து ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகத்தர் 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் திகதி புலனறுவையில் அடையாளம் தெரியாத குழு ஒன்றினால் கடத்தப்பட்டிருந்தார். சந்தேக நபர்கள் கோரிய 2 கோடி ரூபாய் கப்பம் செலுத்தப்படாமையால் குறித்த ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகத்தர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.